கண்டி மாவட்டத்தின் பல இடங்களிலும் முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகளால் ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று இன்றைய தினம் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான தபால் சேவைகள் மற்றும் இஸ்லாமிய சமய அலுவல்கள் அமைச்சர் முகமது ஹசீம் அப்துல் ஹலீம், முஸ்லிம்கள் மீதான இன வன்முறைகளுடன் இராணுவம் உட்பட அரச படையினரும் தொடர்பு பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார். இவ்வாறான பின்னணியில் இராணுவம் உட்பட அரச படையினரை திருப்திப்படுத்த எம்மால் முடியாது என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். சிங்கள பௌத்த கடும்போக்குவாதிகளின் இன வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்த அமைச்சர், எனினும் அச்சம் காரணமாக முஸ்லிம்கள் எவரும் முறைப்பாடு செய்ய முன் வருவதில்லை என்றும் கண்டி மாவட்ட செயலாளர் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் முன்னிலையில் குறிப்பிட்டார். இராணுவம் உட்பட பாதுகாப்பு படையினரும் இன வன்முறைகளுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவிக்கும் அமைச்சர் ஹலீம், இதனால் யாரை நம்புவது என்று தெரியாது முஸ்லிம்கள் குழம்பி போயுள்ளதாக தெரிவித்தார். திகன கும்புங்கந்துரு பகுதியிலுள்ள பள்ளிவாசலுக்கு காவலிருந்த முஸ்லிம் இளைஞர்களை விரட்டியடித்துவிட்டு அந்த பள்ளிவாசலை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை விசேட அதிரடி படையினரே செய்து கொடுத்துள்ளதாக அமைச்சர் ஹலீம் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் இன வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு தற்போது தற்காலிக முகாம் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ள ஹாரிஸ்பத்துவ என்றதன்ன கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் லிதீப் கண்ணீர் மல்க தங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை விவரித்தார். இனவாதிகள் தங்களது கிராமத்தை தாக்க வரும்போது பிரதேசத்தில் உள்ள அனைத்து படை முகாம்களுக்கும் தொடர்பு கொண்டும் கட்டளை தளபதிகளுக்கு முறையிட்டும் எவரும் தம்மை காப்பாற்ற வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனால் காடுகளுக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டதாகவும் தெரிவித்த லதீப், தற்போது அருகிலுள்ள பாடசாலையொன்றில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கூறினார். எனினும் தமது சொத்துக்கள் அளிக்கப்பட்டு தமது வருமான மார்க்கங்களும் அளிக்கப்பட்டுள்ளதால் பச்சிளங்குழந்தைகளுக்கு தேவையான பால்மாவை கூட தங்களால் வாங்கிக் கொடுக்க முடியாது நிற்கதியாக நிற்பதாகவும் லதீப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கண்டி மாவட்டத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 4000க்கும் அதிகமான குடும்பங்கள் அவசிய உதவிப் பொருட்களுக்காக காத்திருப்பதாக முஸ்லிம் பள்ளிவாசல்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளன. பலஹல்ல, கெங்கல, பல்லேகல, அழுதுவத்தை, திகினே, ஈஸ்டாபுரம், அம்பகாவத்த, கும்புங்கந்துர, உடல்பத்துவ மற்றும் அம்பால ஆகிய கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு அவசரமாக நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுவதாக கும்பங்கந்துர மஷதுல் அக்பர் உலமா பள்ளிவாசல் விடுத்துள்ள அவசர அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது.